குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். இராணுவ வசமான வங்கதேசம், நாட்டை விட்டு ஓடிய ஹசீனா. வங்கதேச போரில் ஈடுபட்டவர்களின் குடும்பங்களுக்கு தரப்படும் 30% இடஒதுக்கீட்டை முற்றிலும் ரத்து செய்ய வலியுறுத்தி கடந்த மாதம் அந்நாட்டு மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். மாணவர்களுக்கும் ஆளும் கட்சியான அவாமி லீக் தொண்டர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கலவரமானது. இதுவரை 300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துள்ளனர். கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் அரசு திணறியது. ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என மாணவர்கள் நேற்று முதல் மீண்டும் போராடத் தொடங்கினர். இதில் பலர் கொல்லப்பட்டதை அடுத்து நிலைமை மோசமடைந்தது. அரசுக்கு எதிரான மனநிலை அதிகரிக்கவே பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்தார். இளைய சகோதரி ஷேக் ரெகானாவுடன் இராணுவ விமானத்தில் ஷேக் ஹசீனா தப்பித்து நாட்டை விட்டு வெளியேறினார். அவர் இந்தியா, பின்லாந்து அல்லது இங்கிலாந்து நாட்டில் தஞ்சமடைவார் என தகவல்கள் பரவின. அவர் பயணித்த விமானம் இந்திய வான்பகுதியில் பறப்பதாக தகவல் வெளியானது. அவர் இந்தியாவில் தஞ்சமடைய இருப்பதாக வரும் தகவல்களை இந்திய அரசு உறுதிப்படுத்தவில்லை. இதற்கிடையே ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் என்ற தகவலை வங்கதேச இராணுவ தளபதி வாக்கர் நாட்டு மக்களுக்கு உறுதிப்படுத்தினார். தொலைக்காட்சி மூலம் மக்களிடம் பேசிய அவர், நாட்டில் மீண்டும் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும், விரைவில் இடைக்கால அரசு அமைய இராணுவம் உதவி புரியும் என அவர் கூறினார். வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர்களின் போராட்டம் அந்நாட்டின் தேசத்தந்தை என போற்றப்படும் முஜிபுர் ரஹ்மானின் சிலை உடைப்பு வரை சென்றுள்ளது. உள்நாட்டு கலவரம் காரணமாக வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் சூழ்நிலைகளை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரை ஆட்டி படைத்த ஊழலுக்கு முற்றுப்புள்ளி. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு பிரிவு 370ஐ ரத்து செய்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இதையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியிருப்பதாவது: நமது நாட்டின் வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணமான 370 மற்றும் 35A சட்டங்களை ரத்து செய்ய இந்திய பார்லிமெண்ட் முடிவு செய்து இன்று 5 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்கான புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகும். அரசியலமைப்பை உருவாக்கிய பெரிய மனிதர்கள் மற்றும் பெண்களின் பார்வைக்கு ஏற்ப இந்திய அரசியலமைப்பு இந்த இடங்களில் எழுத்திலும் ஆவியிலும் செயல்படுத்தப்பட்டது என்று அர்த்தம். ரத்து செய்யப்பட்டதன் மூலம் வளர்ச்சியின் பலன்களை இழந்த பெண்கள், இளைஞர்கள், பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் விளிம்பு நிலை சமூகங்களுக்கு பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் வாய்ப்பு கிடைத்தது. அதே நேரத்தில் பல ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீரை ஆட்டி படைத்த ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் மக்களுக்கு எங்கள் அரசாங்கம் தொடர்ந்து உழைத்து வரும் காலங்களில் அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் என்று நான் உறுதியளிக்கிறேன் என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். வலுத்திருக்கு பழுக்கவில்லை, புதிர் போட்டார் ஸ்டாலின். உதய் துணை முதல்வரா? உதயநிதி துணை முதல்வர் ஆவாரா என்ற கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்தார். பருவமழைக்கு முன்னாடியே தென்மேற்கு இப்ப நமக்கு சென்னைக்கு மழை பெஞ்சிருக்கு. நேற்று ஒரு நாள் மட்டுமே 12 சென்டிமீட்டர் மழை. வரலாற்றிலேயே மழை அதிகமா இருக்குங்கிறத போர்காஸ்டர் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாரா இருக்கு. சார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திற்கு தவிர பழுத்திருக்கு. கைது செய்யப்படும் மீனவர்கள் நியாயமான தீர்வு காணப்படும், அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. இந்திய கடல் எல்லையில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அடிக்கடி கைது செய்வது தொடர்கிறது. சமீபத்தில் கூட புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இச்சூழலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் டெல்லி சென்ற தமிழக மீனவ பிரதிநிதிகள் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தினர். கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவ சங்க பிரதிநிதிகள் இருந்தனர். அவர்களின் பிரச்சினைகளை அமைச்சர் ஜெய்சங்கர் கேட்டறிந்தார். இந்த சந்திப்புக்கு பின் அவர் பேசினார். நமது மீனவர்கள் கைது செய்யப்படுவது அதிகரித்து வருகிறது. ஒரு சம்பவத்தில் மீனவர் ஒருவர் இறந்தது துரதிருஷ்டவசமானது. முக்கியமான மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகளை அண்ணாமலை அழைத்து வந்தார். அவர்கள் தங்கள் பிரச்சினைகள் பற்றி விவரித்தனர். அவற்றில் சில வெளியுறவு அமைச்சகத்துக்கு தொடர்புடையது. சில பிரச்சினைகள் மீன்வள அமைச்சகத்துக்கு சம்பந்தப்பட்டவை. மீன்வளத்துறை அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். மீனவர்கள் பிரச்சினையை கவனிப்பதாக சொல்லியிருக்கிறோம். இது அரசியல் பிரச்சினையாகிவிடக்கூடாது.
இது மீனவர்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு, தொழில் தொடர்பான பிரச்சினை. இதற்கு நியாயமான தீர்வு காணப்பட வேண்டும். மத்திய அரசும் தூதரகமும் இதில் கவனம் செலுத்தி வருகின்றன. தற்போது 20 மீனவர்கள் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளனர். மீனவர் சங்கம் மற்றும் கூட்டு செயற்குழு கூட்டம் நடத்த முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். அதற்கு நாங்கள் உறுதி அளித்திருக்கிறோம் என்று ஜெய்சங்கர் கூறினார். சிபிஐ கைது செய்ததை எதிர்த்த கெஜ்ரிவால் மனு தள்ளுபடி. டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டில் நடந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். பிறகு சிபிஐ அதிகாரிகளும் கெஜ்ரிவாலை கைது செய்தனர். அமலாக்கத்துறை வழக்கில் அவருக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. ஆனால் சிபிஐ கைது செய்ததால் அவரால் வெளியே வர முடியவில்லை. இந்நிலையில் சிபிஐ கைது செய்ததை எதிர்த்தும் ஜாமீன் கேட்டும் டெல்லி ஹைகோர்ட்டில் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் சிபிஐ கைதுக்கு நியாயமான காரணம் இல்லை என கூற முடியாது என்றும் ஜாமீன் கேட்டு விசாரணை நீதிமன்றத்தை அணுகும்படியும் உத்தரவிட்டு கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்தது. அதிகாரம் இல்லாததால் தவிக்கும் மாநில அரசு, ரங்கசாமி ஆதங்கம். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் ஜூலை 31 கவர்னர் உரையுடன் தொடங்கியது. ஆகஸ்ட் 2 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இன்று கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து முதல்வர் பேசினார். கவர்னர் உரை கடந்த ஆண்டில் நிறைவேறிய திட்டங்கள், புதிய ஆண்டில் வரப்போகும் திட்டங்களை கோடிட்டு காட்டுவதாக இருந்தது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையில் பேசும்போது மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி பேசினர். அதுதான் எம்எல்ஏக்கள் மக்களின் எண்ணமாகவும் உள்ளது. ஆட்சி பொறுப்பில் இருந்து பார்க்கும்போதுதான் எத்தனை சிரமங்கள் உள்ளது என்பது தெரியும். கடந்த முறை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினோம். மாநில அந்தஸ்துக்கு வாய்ப்பில்லை என தெரிவித்திருந்தாலும் மத்திய அரசு நிச்சயமாக தனி மாநில அந்தஸ்து தரும் என்ற நம்பிக்கை உள்ளது. தனி மாநில அந்தஸ்து அதிகாரம் இல்லாததால் ஒரு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த முடிவதில்லை. 3 மாதத்தில் நிறைவேற்ற வேண்டும் என நினைப்பதை 3 ஆண்டுகளாகியும் நிறைவேற்ற முடியாத நிலை உள்ளது. பாசிக், பாப்ஸ்கோ நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக பல சலுகைகள், திட்டங்களை அறிவித்தோம். ஆனால் இன்று சம்பளமே போட முடியாத நிலை உருவாகிவிட்டது. இதை நினைக்கும் போது கடுமையான கோபம் வருகிறது. ஆனாலும் இவற்றை இயக்கவும் செயல்படுத்தவும் என்ன செய்ய முடியும் என்பதை ஆராய்வோம். திட்டங்களை முழுமையாக செய்யாததற்கு காரணம் மாநில அந்தஸ்துதான். பார்லிமெண்டில் நமது எம்பிக்கள் தனி மாநில அந்தஸ்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். திமுகவினர் ஓட்டுகளே முழுசாக கிடைக்கவில்லை. திருநெல்வேலி மேயர் தேர்தல். திருநெல்வேலி, நெல்லை மேயராக இருந்த சரவணனுக்கும் கவுன்சிலருக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு ஏற்பட்டு வந்தது. இச்சூழலில் கடந்த மாதம் மேயர் பதவியை சரவணன் ராஜினாமா செய்தார். புதிய மேயர் வேட்பாளராக திமுகவின் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார். இவர் 25வது வார்டில் 3 முறை வெற்றி பெற்றவர். அவரை எதிர்த்து கவுன்சிலர் பவுல்ராஜ் போட்டியிட்டார். இவர் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர். திருநெல்வேலி மேயருக்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெற்றது. மொத்தமுள்ள 55 கவுன்சிலர்களில் அதிமுகவின் ஜெகநாதன் மட்டும் ஓட்டு போட வரவில்லை. பதிவான 54 ஓட்டுகளில் திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணன் 30 ஓட்டுகள் பெற்று மேயராக வெற்றி பெற்றார். எதிர்த்து நின்ற பவுல்ராஜ் 23 ஓட்டுகள் பெற்றார். ஒரு ஓட்டு சீட்டில் டிக் எதுவும் இல்லாததால் செல்லாததாக அறிவிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாநகராட்சி மறைமுக தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 54 ஓட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. அதில் 30 ஓட்டுகள் நம்ம மாமன்ற உறுப்பினர் திரு ராமகிருஷ்ணா அவர்கள் 30 ஓட்டுகள் பெற்றார்கள். மற்றும் மாமன்ற உறுப்பினர் திரு வி பவுல்ராஜ் அவர்கள் 23 ஓட்டுகள் பெற்றுக்கொண்டார்கள். அதில் நம்ம விதிமுறைகளின்படி 30 ஓட்டுகள் பெற்றுக்கொண்ட மாமன்ற உறுப்பினர் திரு கோ ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த மறைமுக தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாநகராட்சியை முன்மாதிரி மாநகராட்சியாக மாற்றுவேன் என வெற்றி பெற்ற மேயர் வேட்பாளர் கூறினார். உள்ளாட்சித்துறையில் அமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் 2006 மேயர் சென்னை மேயராக இருந்து பணியாற்றாரோ, எப்படி அடிப்படை குப்பை, இந்த குப்பை பிரச்சனை சென்னை சிங்கார சென்னை எப்படி ஆக்கினாரோ அதே மாதிரி திருநெல்வேலி மாநகராட்சி சென்னைக்கு ஈக்குவலாக எங்களுக்கு ஒரு பொறுப்பு அமைச்சர் இருக்கிறார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு இருக்குது. அதனால் போதிய நிதிகளை முதலமைச்சர் மூலியமாகவும் சின்னவர் மூலியமாகவும் நிதியை பெற்றுக்கொண்டு இந்த மாநகராட்சியை ஒரு நல்ல நிலைமைக்கு திருநெல்வேலி இந்தியாவிலே நம்பர் 1 மாநகராட்சியாக மாற்றுவதை திருநெல்வேலி மாநகராட்சியில் மொத்தமுள்ள 55 கவுன்சிலர்களில் 4 பேர் அதிமுகவினர். திமுகவுக்கு 44, அதன் கூட்டணி கட்சிகளுக்கு 7 என 51 கவுன்சிலர்கள் உள்ளனர். அதில் 30 ஓட்டுகள் மட்டுமே திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணனுக்கு கிடைத்திருக்கிறது. இதனால் அதிகாரப்பூர்வ வேட்பாளருக்கே திமுகவினரே ஓட்டு போடாதது தெரியவந்துள்ளது.
முன்னதாக முன்னாள் மேயர் சரவணன் ஓட்டு போட 12 மணிக்கு தாமதமாக வந்தார். அவரை ஓட்டு போட அதிகாரிகள் முதலில் அனுமதிக்கவில்லை. பின் சிறிது நேரம் கழித்து அவர் ஓட்டு போட அனுமதிக்கப்பட்டார். பூசணிக்காய் பூஜையுடன் தூர்வாரும் பணி துவங்கியது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை போதிய அளவு பெய்துள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழை விரைவில் துவங்க உள்ளது. தென்மேற்கு பருவமழையால் மேற்கு மற்றும் தெற்கு மாவட்டங்கள் பலனடைந்த நிலையில் வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் தற்போது மழை பெய்ய துவங்கியுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரக்கோணம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை கொட்டுவது வழக்கம். இன்னும் 10 நாட்களில் வங்கக்கடலில் புயல் உருவாகி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையமும் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் கூறிய நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு சுற்றுவட்டாரங்களில் நேற்று கனமழை பெய்தது. இதனால் முக்கிய நீர்நிலைகளில் தண்ணீர் மட்டம் உயர்ந்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் பட்சத்தில் சென்னை, காஞ்சிபுரத்தில் உள்ள நீர்நிலைகளில் வெள்ளம் ஏற்பட்டு ஊருக்குள் புகும் அபாயம் உள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆறுகள் மற்றும் அதன் நீர்வழி தடங்களில் உள்ள தடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி காஞ்சிபுரம் வேகவதி ஆற்றில் உள்ள செடி கொடிகள் அகற்றப்பட்டு ஆற்றை தூர்வாரி அதன் நீர் வழித்தடத்தை தூய்மைப்படுத்தும் பணி இன்று துவங்கியது. பூசணிக்காய் உடைத்து சூடம் ஏற்றி பொக்லைன் இயந்திரத்திற்கு பூஜை போட்டு ஆற்றை தூய்மை செய்யும் பணியை ஊழியர்கள் துவங்கினர். அரசு அதிகாரிகள் மேற்பார்வையில் தூர்வாரும் பணி நடக்கிறது. காஞ்சிபுரம் காவலன் கேட், வேலிங்கப்பட்டறை கீழ் கேட் மற்றும் முருகன் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் வேகவதி ஆற்றை சுத்தம் செய்யும் பணி முழுவீச்சில் நடக்கிறது. காஞ்சிபுரம் கீழ்கதிர்பூர் பகுதியில் இருந்து முத்தியால்பேட்டை முருகன் காலனி வரையிலான 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேகவதி ஆற்றை சுத்தப்படுத்தி அகலப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறினர். பயங்கர ஆயுதங்களுடன் நடுக்கடலில் மோதல், மீனவர்கள் படுகாயம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மீனவர்கள் இன்று அதிகாலை வழக்கம் போல் கடலில் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது 5 நாட்டிக்கல் தூரத்திலேயே புதுச்சேரி மீனவர்கள் விசைப்படகில் வந்து மீன்பிடித்துள்ளனர். தங்கள் எல்லைப் பகுதியில் வந்து மீன்பிடித்ததால் பழவேற்காடு மீனவர்கள் தட்டி கேட்டனர். இதனால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கோபமடைந்த பாண்டிச்சேரி மீனவர்கள் கத்தி மற்றும் பயங்கர ஆயுதங்களால் பழவேற்காடு மீனவர்களை கடுமையாக தாக்கிவிட்டு அங்கிருந்து சென்றனர். இந்த தாக்குதலில் 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் காயமடைந்தனர். அவர்களை சக மீனவர்கள் மீட்டு கடலிலிருந்து பழவேற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். இதில் படுகாயமடைந்த லோகேஷ் மேல் சிகிச்சைக்காக அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே நாங்கள் தொழில் பண்ணுறதுல கண்ணா போட்டு பிரச்சனை இருக்கிறதுனால தான் நாங்கள் ஏற்கனவே பிடிச்சி அவங்கள கரை கொண்டு வந்தோம். ஆளுக்கும் எந்த ஒரு ஆளுக்கும் சேதாரம் பண்ணாதே நாங்கள் கொண்டு இது கலெக்டர் மூலிமா மீட்டிங் வச்சு சரி பண்ணுறேன்னு கலெக்டர் மூலிமா சொன்னாங்க. நாங்களும் அமைதியாக போயிட்டு நாங்களும் அன்றைக்கி மீட்டிங் போடும்போது எங்கள் ஏரியா பகுதி தாழ்ஞ்சி எங்கள் மாவட்ட கலெக்டர் எங்களுக்கு தகவல் கொடுத்தாரு. இதுமாரியா நீங்கள் கட்டில் இருங்க, நாங்கள் மீட்டிங் வைக்கிறேன் 3ஆம் தேதி, நீங்கள் கலந்துங்க, அன்றைக்கி எல்லா மாவட்டமும் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வீட்டில் இருந்தோம். வீட்டிலேருந்து 5 மாவட்ட கலெக்டர் மீட்டிங் வச்சாங்க. வச்சுட்டு போய் அது பேசிட்டு வரும்போதும் அந்த 5 மாவட்ட கலெக்டரும் மீட்டிங் போட்டாங்க. நாங்கள் மட்டும் வீட்டில் இருக்கிறோம். அந்த மீதி 4 மாவட்ட கலெக்டர் என்ன பண்ணாங்க, அவங்கள கட்டில் இருக்க சொன்னாங்களா இல்லையா? ஒன்று. ரெண்டாவது நாள் நாங்கள் மீன்பிடி விட்டு மலையில் விட்டுட்டு தொழிலுக்கு போகும்போது ஒரு 15 போட்டு இங்கே இருக்குது. இருக்கும்போது நாங்கள் போகும்போது எங்களை தொழில் செய்ய விட மாட்டாங்க. அதாவது எங்களுக்கு சின்ன பைப்பு, நாங்கள் போகும்போது அவங்க அழியில் வரும்போது எங்களுக்கு போட்டு கவுந்துக்கிற மாதிரியா இருக்கும். நாங்கள் மாப்பு பார்த்து ஓடினா கூட அவங்க சுற்றுறாங்க, மீன் பார்த்து அதில் பிரச்சனை ஆகுது. இதை ஒட்டி தான் நாங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் நடக்கும்போது சரி இன்னைக்கு 5ஆம் தேதி நாங்கள் தொழிலுக்கு போயிருந்தோம். தொழிலுக்கு போகும்போது எங்கள் மோத்தார் நேரவே கரையே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கண்ணை வலை போட்டாங்க. எங்கள் ஆளுங்க போய் இதுதான் கேட்டாங்க, இதேமாரி 5 மாவட்டம் இப்போ தான் கலெக்டர் மூலிமா கூட்டம் போட்டோமே, இப்போ நீங்கள் இந்தமாரி தொழில் பண்ணி இதேமாரி கடலை நாசம் பண்ணுறீங்களே, எங்களோட வாழ்வாதாரமே அழிஞ்சு போகுது, நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை விட்டால் எங்களுக்கு தொழிலே இல்லையே, நாங்களே ஏதோ ஓரம் எங்களை டபுள் இன்ஜினில் ஒரு லம்பாடியில் தொழில் செஞ்சு நிற்கிறோம். நீங்கள் எங்களை மாரியே தொழில் செஞ்சால் நாங்கள் உங்களுக்கு கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் பெரிய போட்டை தான் கடலை அழிச்சிட்டு போயிடுறீங்க, நீங்கள் வந்துட்டாவே எங்கள் கடலில் மீனை ஓடிடுது அப்படின்னு பேசினு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, மீன் ஏற்றினே இருந்தாங்க. அவங்க மீனை ஏற்றினு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, ஒரு கத்தியை எடுத்து வலையை வெட்டினாங்க. நம்மளும் போட்டில் இருந்தாங்க, ஒரு 8 பேர் போட்டில் ஏறி கேட்டுன்னு இருந்தாங்க. கத்தியை வெட்டிட்டு என்ன பண்ணாங்க, லோடு வச்சு அமுக்கிட்டு
லோடு வச்சு அமுக்கி என்ன பண்ணாங்கன்னா போட்டு ஓட ஆரம்பிச்சிட்டோன்னு நம்பாலாம் என்ன பண்ணாங்க பயந்துனால அவங்க போட்டில் ஒரு 30-40 பேர் இருக்காங்க. ஒரு 6 பேர் விழுந்துட்டாங்க, 2 பேர் பிடிச்சிட்டாங்க. 2 பேர் பிடிச்சி நாங்கள் கண்ணுக்கு எதிராக பார்க்குறோம். அட்டி கையில் குத்துன்னு குத்தி கேனை தடிக்கிறாங்க, லாடை தடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓடும் போது என்ன பண்ணுறாங்க, டவுசர் அவுத்து காட்டுறானுங்க, தலா தடிக்கிறானுங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அது கிட்ட கூட போக முடியல. அந்த போட்டு கிட்டவே எங்களுக்கு ஆழ்ந்துருந்தால் நாங்கள் ஓர மாட்டோம். எங்கள் அந்த புள்ளியில் போட்டுருங்க அவர் அடிச்சு அவங்கள அப்புறம் எங்கள் அடிச்சு உரிச்சி விட்டானுங்க. நாங்கள் போகலன்னா 2 புள்ளியை கடல்லே கை தான் தெம்பாடிச்சு. நாங்கள் போய் பிடிக்கும் போது 2 கையை பிடிச்சி இழுத்து இன்னைக்கு ஏற்றின்னு வந்து இன்னைக்கு உயிருக்கு போராடிக்கிறாங்க 2 புள்ளிகளும். இப்படி அவங்க நாசம் பண்ணிடுறாங்க, கடலே நாசம் பண்ணுறாங்க, கேட்டாலும் அடிக்கிறாங்க. இதுக்கு எல்லாம் யார் காரணங்க? 5 மாவட்ட கலெக்டரும் கொடுத்தாங்க இது காரணம். அன்றைக்கி அவங்க வந்து வீட்டில் அந்த கட்டுப்பாட்டு வீட்டில் இருக்க சொல்லியிருந்தா இனி அவங்களுக்கு சேதி போச்சா இல்லையா? இந்த பாண்டிச்சேரிக்கு, பூம்புகாருக்கு, இந்த நாகப்பட்டினம் அவங்களுக்கு சேதி கொடுத்தீங்களா இல்லையா? ஏன் அவங்க வராங்க? நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், எங்கள் ஏரியாவில் நாங்கள் தொழில் பண்ண வீட்டில் இருக்கிறோம். எங்கள் ஏரியாவில் வந்து அவங்க தொழில் பண்ணி மீன் இது நீ ரொம்ப லாங் கூடல. எங்களுக்கு 5 நாட்டிகள் பாயிண்ட்லேயே அவங்க வந்து நாசம் பண்ணுறாங்க. நாங்கள் போட்டை பிடிச்சி கூட ஒரு ஆள் கூட காயப்படுத்தலை. இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் சாவடி அடிச்சு போட்டு இன்னைக்கு பேச்சு மூச்சு இல்லாத இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சு இன்னைக்கு ஏரியாவே இன்னைக்கு கலவரமாக ஆகிட்டு கல் வாரி அடிக்கிறாங்க. மொத்தம் கத்தி எடுத்து கழுத்தில் வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க தட்டி விட்டு கீழே விழுந்தாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அவங்க. அப்போ நாங்கள் தொழில் செய்யணுமா இல்லை இவங்கக்கிட்ட நாங்கள் போராடி இருக்கணுமா? எங்களோட வாழ்வாதாரம் எங்கே தான் போகணும்? இது நாங்கள் வேலைக்கு எங்களுக்கு மாதம் சம்பளம் கிடையாது. 10 நாளில் 5 நாள் தொழில் கிடைக்கும், 5 நாள் கிடைக்காது. 5 நாள் பட்டினியாக இருப்போம். 5 நாள் தொழில் மீனாட்ட தான் அந்த 5 நாள் வருமானம் நாங்கள் 10 நாள் எடுக்க முடியும். இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து அட்டூழியம் பண்ணிக்கின்னு, அராஜகம் பண்ணிக்கின்னு, வெட்டிக்கின்னு, குத்திக்கின்னு, அடிச்சிக்கின்னு நாங்கள் பிடிச்சிங்க 30 பேரையும் அழகான முறையில் கரை சேர்த்து அதிகாரிகிட்ட ஒப்படைச்சோம். இதை கேட்டு பாருங்கள் அதிகாரிகிட்ட நாங்கள் என்ன எதனா பண்ணோமான்னு. இன்றைக்கி ஒரு அதிகாரி கூட வந்து பார்க்கலையாங்க எங்களை. இன்றைக்கி பேச்சு பிச்சுலாம் அடிச்சு போட்டாங்க. இன்றைக்கி யாருமே வரல, மாவட்ட கலெக்டரும் வரல, ஏடி வரல, ஏதோ இன்ஸ்பெக்டர் யாரோ வந்தான்னு சொல்கிறாங்க. அது நாங்கள் பார்க்கல. சம்பவம் பற்றி அறிந்த திருப்பாலைவனம் போலீசார் பழவேற்காடு பகுதிக்கு சென்று விசாரணை நடத்துகின்றனர். இருதரப்பு மீனவர்கள் மோதலில் பழவேற்காடு மீனவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது.